Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதையின் பேர் கிபி 2887 சில விலாசங்கள். சைபர் பேட்டையிலிருந்து எலக்ட்ரோவில் வெளிவந்தபோது எனது பிடிசியில் ஒரு செய்தி இருந்தது. எங்கிருந்தாலும் தொடர்பு கொள்ளவும் ராகுல் வெட்டிக்கு கூப்பிட மாட்டான். சுவாரஸ்யமான அல்லது அபாயகரமான விஷயத்துக்கு தான் கூப்பிடுவான். இந்த நாட்களில் அபாயகரமான விஷயங்கள் மலிந்துவிட்டன. எதற்கும் தடை. சிகரெட் குடித்தால் சிறை, கஞ்சா அடித்தால் ஆயுள் தண்டனை, பெண்களிடம் போனால் மரண தண்டனை. பாழாய் போகிற எய்ட்ஸ் வந்து வாழ்க்கையை சுவாரஸ்யமற்ற பத்திரத்துக்குள்ளாகிவிட்டது. மக்கள் தொகை அழிந்துவிடும் விளிம்பு நிலைக்கு வந்ததால்தான் அத்தனை கட்டுப்பாடுகள். இந்த காலகட்டத்தின் ஆதார செய்திகள்: ஒருவனுக்கு ஒருத்தி, எதிலும் மிதம், ஆல்கஹாலா, மாதத்துக்கு 3 பெக் அடிக்கலாம், அவ்வளவுதான் அனுமதியே. செக்ஸ் வேண்டுமா? பிரம்மச்சாரியாக இருந்தால் சாத்தியமில்லை. கல்யாணத்துக்கு மனு போட்டு காத்திருக்க வேண்டும். அதிகப்படி ஏக்கம் என்றால் சர்க்கார் ஆரோக்கிய நிலையத்தில் ஒரு பாட்டம் ரிலாக்ஸில் கொடுப்பார்கள். போட்டால் ரிஷிகளைப் போல புலனடங்கிவிடும். வம்பு தும்பு செய்தால் பெண்ணின் வாக்குமூலம் போதும். கைது செய்யப்பட்டு கேள்வி கேட்காமல் கம்ப்யூட்டர் கோர்ட்டே தண்டனை கொடுத்துவிடும். 14 வருஷம். வாடிக்கையாளர்களை விழித்த சிலருக்கு மரண தண்டனை கூட கிடைத்திருக்கிறது. தேசமே கட்டுப்பெட்டியாக ராவேளைகளில் கால்பந்து போட்டிகளையும் உபனிஷத் பாடங்களையும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பழைய தமிழ் படங்களை போட்டு பார்க்கலாமானால் செக்ஸ் காட்சிகள் நீக்கப்பட்டு அறிவுரைகளும் ஓரிரு டிஎம்எஸ் பாடல்களும் தான். மயக்கமெனது தாயகம் மிச்சம் இருக்க, தினம் பணம் பண்ணுவதில் விசுவாச கணவர்கள் பிஸியாக இருக்க, விசுவாச மனைவிகள் ஆஃபீஸ் போகிறார்கள் அல்லது வீட்டிலிருந்தே நெட்டில் சைபர் வெளியில் உலாவுகிறார்கள். சமையல் வழக்கொழிந்த கலையாகிவிட்டது. எல்லாமே அலுமினிய காகிதத்தில் கிடைக்கும்போது சமைக்க யாருக்கு ஆர்வமோ நேரமோ உள்ளது? பிள்ளைகள் பெற தாய்மார்கள் தயங்குகிறார்கள். திருமணமாகாத தனிப்பெண்களின் தொகை அதிகரித்து விட்டது. சமூகம் தரும் பத்திரத்தினால் அவர்களுக்கு தைரியமும் அதிகரித்து விட்டது. இருக்கும் குழந்தைகளில் 16 விழுக்காடு ஒற்றை பெற்றோர் குழந்தைகள். பெரும்பாலும் தாயுடன் வாழ்கிறார்கள். தந்தையர் ஒரு நாளைக்கு சராசரி 20 நிமிஷம் குழந்தைகளுடன் செலவழிக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் படித்தேன். அதில் 38 செகண்ட் தான் குழந்தைகளை கொஞ்சுகிறார்களாம். ரொம்ப கற்புள்ள தேசமாகிவிட்டது. எங்களை போன்ற அபாய விரும்பிகளுக்கு மிக மிக அரிதாகத்தான் விலாசங்கள் கிடைக்கும். இந்த முகவரிகள் பரம ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை. நேரடி விலாசங்கள் இல்லை. முதல் விலாசத்துக்கு போய் அங்கே மற்றொரு விலாசத்துக்கு கண்மூடி அழைத்து செல்லப்படுவோம். இத்தனை பத்திரமாக இருந்தும் முகுந்தன் மாட்டிக்கொண்டு விட்டான். தப்பு விலாசம் கிடைத்து தப்பு இடத்தை அணுகிவிட்டான். இப்போது சிறைச்சாலையில் லைப்ரரியனாக இருக்கிறான். அவ்வப்போது கீதை மேற்கோள்கள் எழுதி அனுப்புகிறான். இங்கனம் மங்களம் அமங்கலமாகி பயன்களை தருவனவாகி கர்ம தலைகளின்றும் விடுபடுவாய். இம்மாதிரி ராகுல் ஒரு முறை மாட்டிக்கொண்டு எப்படியோ தப்பி வைத்து விட்டான். இப்போது நிச்சயம் விலாசம் கொடுக்கத்தான் கூப்பிட்டு இருப்பான். மேல் மாடிக்கு வந்து சுற்றிலும் பார்த்து வானத்தில் ஹெலிகாப்டர் கண்காணிப்பு இல்லை என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டு ராகுலை பிடிசியில் விழித்தேன். மகன், கிரிப்டோவுக்கு வா, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கிரிப்டோ மோடில் போய் மறுபடி விழித்தேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ரூபாய் ஆகும். சுருக்கமாக முடிக்க வேண்டும். ரகசியத்தில் ராகுல்: மகன், ஒரு எக்கச்சக்கமான பார்ட்டி இருக்குது, போறையா? பேரு தேவயானி. ஷீ இஸ் டிவைன். ரேட் எப்படி? அதை பற்றி இப்போது யோசிக்காத. முதலில் கான்டாக்ட் முக்கியம், தொடர்பு முக்கியம். மேக அழகான பெண், அதற்கேற்ற புத்திசாலித்தமான பேச்சு. அவரோட நீ சங்க இலக்கியம், கம்ப்யூட்டர் பற்றி கூட பேசலாம். அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. விலாசம் சொல்லு. எதுவும் குழப்பம் இல்லையே? மாட்டிக்கொண்டு சர்க்கார் ரொட்டி தின்ன விருப்பம் இல்லை எனக்கு. விலாசம் அவ்வளோ சுலபத்தில் கிடைக்குமா? இந்த எண்ணுக்கு ஒரு தொலைக்கடிதம் அனுப்பி நல்லெண்ணெய் எங்கே கிடைக்கும் என்று செய்தி அனுப்பு. பதிலில் வர வேண்டிய இடத்தை சொல்வார்கள். அங்கேருந்து கருப்பேற்றிய கண்ணாடி காரில் தான் அழைத்து செல்வார்கள். எப்படியும் விலாசத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே, ஆபத்து என்றார். நான் உற்சாகத்துடன் தலைவாரிக்கொண்டேன். அனுமதியற்ற சேர்க்கை கொலை குற்றத்துக்காக ஈடான நாட்டில் இம்மாதிரி அபாயம்தான் என் போன்ற ஆண் பிள்ளைகளுக்கு விருப்பம். புதிய பேண்ட் சட்டை அணிந்து கொண்டு கக்கத்தில் எல்லாம் வாசனை பூசி, தேவயானி என்ன அழகான பேர், எப்படியாவது விலாசத்தை கண்டுபிடித்து விட வேண்டும், பிற்காலத்துக்கு நல்லது. தொலைக்கடிதத்தில் 16-5 என்று மட்டும் செய்தி வந்தது. 16வது செக்டர், 5வது மெயின்.
நேர்கோடுகளாக இருந்த சாலைகளில் 25 நிமிஷம் எலக்ட்ரோ பிரயாணம் செய்தபின் தனியான நார் சந்தியில் பஸ் என்னை உதிர்த்துவிட்டு பெருமூச்சு கதவுகளை மூடிக்கொண்டது. இங்குமங்கும் பார்த்தபோது ஒரு 3 சக்கரி அருகில் வந்து நின்று அதை கூரை கதவு பிளந்து திறந்தது. உள்ளே என்னை பொருத்தி கொண்டேன். ஓட்டியை பார்க்க முடியவில்லை, இயந்திரமாகவும் இருக்கலாம். ஜன்னல்கள் சொன்னது போல கருமையாக்கப்பட்டிருந்தன. மிக வேகமாக புரட்டு சென்றது. தெரு, பேட்டை, பாக்கம் எதையும் மனதில் குறித்து கொள்ள அவகாசமில்லை. பெரிய கட்டட பேஸ்மெண்ட்டில் நின்றது. 3 சக்கரை விலகிச் சென்றது. நான் மெல்ல நடந்தேன். அடிவாரத்திலேயே டிவி திரைகளில் காரிடார்களையும் லிஃப்ட்டுகளையும் மாடிப்படிகளையும் கண்காணித்துக் கொண்டிருந்த காவலன் ஓரத்து திரையில் கிரிக்கெட் ஹைலைட் பார்த்து கொண்டிருந்தான். லேசர் ஸ்டன்னர் ஒன்று வைத்திருந்தான். பொட்டில் பட்டால் ஒரு வாரத்துக்கு பேச்சு மூச்சில்லை. என்னை பார்த்ததும், யாரை பார்க்கணும்? தேவயானி. ஃப்ளாட் நம்பர் தெரியாது, எனக்கு சொல்லலை. செக்யூரிட்டி விதிகள் படி சொல்லக்கூடாதாமே. என் பேர் மகேன். என்று அவன் சற்று திருப்தியுடன் புன்னகைத்து கொண்டு பேனலில் 1407 புத்தானை தட்டியதை கவனித்து விட்டேன். ஏதோ பேசியவன் இணைப்பை துண்டித்துவிட்டு, அனுமதி இல்லை, அவுட் என்றான் காவலாளி. ஓகே ஓகே என்று புறப்பட்டேன். எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம் என்பதை தெரியாமல் வெளியே வந்தேன். பிடிசியை பாக்கெட்டிலிருந்து எடுத்து ராகுலை கூப்பிட்டேன். மெஷின் விடை தான் கிடைத்தது. திரும்ப கட்டடத்துக்கு சென்று செக்யூரிட்டியை பார்த்தேன். எனக்கு முதுகு பக்கம் காட்டிக்கொண்டு எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்தான். என் அபாய விருப்பம் உசுப்பப்பட்டது என்ன, மாட்டிக்கொண்டால் என்ன, இம்மாதிரி பயந்து பயந்து சாவது சரிப்படாது. மெல்ல நழுவி அவனை கடந்து மாடிப்படிக்கு வந்து நின்றேன். இங்கிருந்து அவன் தெரிந்தாலும் அங்கிருந்து நான் தெரியவில்லை. அவன் கை கழுவ பாத்ரூம் போகும் வரை காத்திருந்து மாடிப்படி ஏறினேன். 2 மாடி சென்று லிஃப்டின் பொத்தானை அழுத்த, கெடுபிடிக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த கட்டடம் மிகவும் மரியாதைக்குரிய கட்டடம். இதில் சில நிழலான காரியங்கள் நடப்பதாக ஈட்டியிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அதனால் தான் எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று இயந்திர குரல் முட்டாள்தனமாக அறிவித்தது. லிஃப்டில் என்னை வைத்து கதவு சாத்தின பின் 14ஆம் எண் பொத்தானை அழுத்தினேன். 1407 அப்பார்ட்மெண்ட்டின் வாயில் மணியை அமர்த்திய போது நெஞ்சம் வைராகியம் அதிகமாக இருந்தது. எப்படியாவது இந்த விலாசத்தை கண்டுபிடித்து விட வேண்டும். ஃப்ளாட் நம்பர் தெரிந்து விட்டது. தெரு, பேட்டை தான் பாக்கி. கதவை திறந்ததும், தேவியன். ஆம். எனக்கு நீங்கள் வர சொல்லிட்டு செக்யூரிட்டி காலை வரி விட்டுட்டீங்க. சாரி, கெடுபிடி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி செக் பண்ண ரைடு வருவாங்களோன்னு யாரோ சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி வேண்டாம்னு பார்த்தேன். உள்ளே வந்துடுங்க, ஸ்கேனர் பார்த்துரும். அதெல்லாம் சமாளிச்சிடலாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் த்ரில்லு. அவள் என்னை ஏற இறங்க பார்த்தாள். இளமையாக இருக்கீங்களே, உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்னை நீங்கள் வாங்கலாம் கூப்பிட வேண்டாம். சரி, உன் பேர் என்ன? மகேன். நல்ல பேர். என் பேர் தேவயானி. தெரியும். எப்படி இந்த விலாசம் கிடைச்சது? கிடைக்கல, அழைத்து வரப்பட்டேன். அப்படியா? ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க. எதுக்கும் ஒரு பத்திரத்துக்காக தான் விலாசம் கொடுக்கறதில்ல. கட்டடத்திலே உளவாளிகள் இருக்கிறாங்க. தெரியும். அவங்ககிட்ட டிமிக்கி கொடுக்கறது தான் சவாலே. ரேட்டெல்லாம் பேசியாச்சா? சொன்னாங்களா? இல்லை, இன்னும் இல்லை. ஆக்சுவலி ரேட்டு முக்கியம் இல்லை, தேவயானியுடைய கான்டாக்ட் தான் முக்கியம்னு என் நண்பர் ராகுல் சொன்னான். ஓ, ராகுல் பேர் கேட்டாப்புல இருக்கு. போன வாரம் வந்திருந்தானே, அவரா? தெரியாது. ராத்திரி முழுக்க இருப்பியா? இல்லை, பாதி ராத்திரி. பெட்ரூம் எங்கே இருக்கு? பாத்ரூம் எங்கே? இப்போவே வா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே என்றான். சரி என்றேன். ரிலாக்ஸ். உன் சட்டையை நான் கட்டுட்டுமா? என் சட்டையை நீ என்ற நெருகில் வந்து பட்டன்களை ஒவ்வொன்றாக தளர்த்தினான். சோமா கொடுக்கட்டுமா? இருக்கன்னு. போற்றி காப்பாற்றின பாட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி கொண்டு வந்து கொடுத்தா. அவ்வளோ என் மாதிரி. விலாசம் வேணுமா உனக்கு? வேணும். கொண்டு வந்து கொடுத்த பானம் இதமாக இருந்தது. லேசான கிறக்கமும் மூச்சடைப்பும் ஏற்படுத்தியது. நான் அதிகம் சோமா சாப்பிட்டு பழக்கமில்லை. கொஞ்சம் பழகினதும் எல்லோருடனும் சிநேகமாக இருக்க வேண்டும் போல இருந்தது. சுவரில் கடிகாரத்தை பார்த்தேன். என்ன அடிக்கடி மணி பார்க்குறேன்? வேற எங்கேயாவது போகணுமா? இல்லை, நேரத்தை வீணாக்க வேணாமேன்னு பார்க்குறேன். என்ன செய்யணும்? என்ன வேணாம், முதல்ல அந்த ரூமுக்கு போயிடலாமே. என்ன தூக்க முடியுமா? சன்னமாகத்தான் இருந்தாள். அவளை அப்படியே எடுத்துக்கொண்டு அடுத்த அறைக்கதவை உதைத்து திறந்து படுக்கை மேல் கண்ணாடி பொருள் போல வைத்தேன். கழுத்தோடு கட்டிக்கொண்டு என்னை லேசான 1.5 கண் பார்த்தாள். என்னை எடுத்துக்கொள் என்றாள். சுவிட்சை தேடினேன். விளக்கு இருக்கட்டும் என்றாள். எதிரே பெரிய கண்ணாடியில் நாங்கள் தெரிந்தோம். சற்று இளைத்திருக்கிறேன். அவள் உடலில் ஆயாசமும் பரிசோதனையும் தெரிந்தன. விளக்க அணைச்சிடலாமே என்றேன்.
அட, நானே வெட்கப்படவில்லை, நீ ஏன்? தேவயானி, தேவயானி என்று விளக்கு சுவிட்சை தேடினேன். அவளை அப்படியே முத்தத்தால் அழுத்தி கைப்பையை துழாவினேன். ஐடி கார்டு கிடைக்கும், அதில் விலாசம் கிடைக்கும். கைப்பையில் ஓரென்று மாத்திரைகளை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாள். நான் அசட்டுத்தனமாக சிரித்தேன். விலாசத்தை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது என்று கண் சுமிட்டினாள். அத்தனை எச்சரிக்கையா? மாட்டிக்கொண்டால் மரண தண்டனை கிடைக்கும் அல்லவா? உண்மையில் எனக்கு பூர்ண நம்பிக்கை வரும் வரை உனக்கு இந்த விலாசம் கிடைக்காது. நேரடியாக என்னிடம் வந்து சேர முடியாது. இன்றிரவுக்கு பின் பூர்ண நம்பிக்கை வந்துடும். மகேன் என்று என் சகல உடைகளையும் துறந்த நிலையில் என்மேல் வந்தாள் அவள். இப்போது நான் உன்னை தூக்க முடியுமான்னு பார்க்குறேன் என்றாள். இரவு 12 மணிக்கு தளர்ந்து அயர்ந்த நிலையில் படுத்திருந்தவளை நான் எழுப்பினேன். என்ன மகேன்? பணம் கொடுக்க வேண்டாமா? நான் புறப்படணும். பணமும் முக்கியம், இன்பம் முக்கியம் அல்லவா? எனக்கு கோபம் வந்தது. இந்த பாரு, இங்கே யாரும் இலவச காட்சிக்கு வரல. எத்தனையோ அபாயங்களின் மத்தியில் உயிர் தொண்டைக்கு வரும் அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கொண்டு இந்த தொழில் செய்கிறேன். அதில் சம்பாதித்து என் தம்பிகளை படிக்க வைக்கிறேன். பணம் தர போறியா இல்லையா? அவள் தன் படுக்கை காடியிலிருந்து கைப்பையை எடுத்து என்பால் எறிந்தாள். எடுத்துக்கோ, எத்தனை தேவையோ எடுத்துக்கோ. நிறைய பணம் உள்ளது. நான் ஒரு மல்டிமீடியா சயின்டிஸ்ட்டு. எப்போதாவது இது எனக்கு தேவைப்படுது என்றாள். நோட்டு கத்தைகளிலிருந்து 10 நோட்டுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவற்றை பிரித்து காட்டிவிட்டு, அரை நாளைக்கு என் கூலி இதுதான், நான் ஏமாற்றல. குட் பை ராகுல். என் கூட்டாளிகளுக்கும் உன் பேரை சிபாரிசு செய்யலாமா? என் பேர் மகேன் என்று புறப்பட்டேன். காலைக்குள் இன்னும் 2 விலாசங்களுக்கு செல்ல வேண்டும். லிஃப்டில் கொஞ்ச நேரம் அழுதேன். முற்றும். உங்களுக்கு பிடிச்சதான் தெரில. அனதர் டிஸ்டோபியன் ஸ்டோரி. male prostitution, whatever it is. Okay story, I guess. Not that great. But anyway, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.